ரகசியம். என்னுடைய வம்சமே சிவனே சரணாகதின்னு எங்க முன்னோர்கள் சம்பாதிச்ச சொத்துக்களை எல்லாம் அப்படியே கோவிலுக்கு கொடுக்கிற சேவைய எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா நாங்க கருதிக்கிட்டு வந்தோம். ஆனா எங்க வம்சத்திலேயே வந்ததுனாலேயே அந்த பெருமை பேரெல்லாம் கெட்டு போய் இன்னைக்கு கூனி குறுகி அவமானப்பட்டு நிற்போம்னு நான் தூக்கத்தில் கூட நினைச்சதில்லம்மா. இத்தனை காலமா தவறாம சிவசேவையில் ஈடுபட்டு எல்லாம் சிவமேன்னு இருக்கோமே, நம்ம பையனுக்கு போய் இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டேன். அந்த இறைவன்கிட்டே கூட முறையிட்டேன். ஆனா இங்க நடந்த உண்மைகள்லாம் தெரியும் போதுதான் ஏன் அந்த தண்டனையே காலம் தாழ்த்தி கடவுள் என் மகனுக்கு கொடுத்தாருன்னு அந்த கடவுள் மேலே எனக்கு கோபம் வந்ததும்மா. சின்ன வயசுல இருந்து எத்தனையோ நீதி நூல்கள் படிச்சிருக்கேம்மா. சிவஸ்துதி, சிவபுராணம், தேவாரம், திருவாசகம்னு நிறைய பாராயணம் பண்ணியிருக்கேன். ஆனா அதுலலாம் கிடைக்காத தெளிவு, ஒரு ஞானம், ஏன் இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே படிக்காத பாடத்தை இன்னைக்கு காலையில் உன் பையன்கிட்ட படிச்சேம்மா. சும்மா சொல்லக்கூடாதும்மா. இத்தனை கஷ்டத்திலையும் எவ்வளவு பண்போடையும் ஒழுக்கத்தோடையும் உன் பையனை வளர்த்துருக்கேன். ஆனா நான் எத்தனை பணம் இருந்தாலும் பண்பே இல்லாத ஒரு அயோக்கியனை என் மகனா வளர்த்துருக்கேன்னு நினைக்கிறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குமா. காலையில் ஏதோ ஒரு ஞாபகத்தில் நான் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது உன் பையன் மேலே மோத இருந்தம்மா. உன் பையன் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். என் மகனால உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நடந்த இழப்பை ஈடுகட்டுறதுக்கு முன்னால காலையில் என்னால் நடந்த இழப்புக்கு நான் ஈடுகட்ட விரும்புகிறேம்மா. வீட்டு தண்ணியில் மளிகை சாமான்களும் இந்த மாசம் செலவுக்கு கொஞ்சம் பணமும் வச்சிருக்கேன். அச்சச்சோ, அதெல்லாம் வேண்டாம். தெரியுமா, உன் பையன்கிட்டயே அத்தனை தன்மானமும் சுயகௌரவமும் இருந்தா உன்கிட்ட எவ்வளவு இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. ஆனா இந்த வயசான கிழவனுக்காகவாவது பெரிய மனசு பண்ணி அதை ஏத்துக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறம்மா. என் மகனையே நம்பி இருக்கிற என் மருமகனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சீக்கிரமா என் மகன் குணமாகணும்னு நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப நான் உன் பையன் பேசுறத கேட்டனோ அப்போவே உன்னுடைய கணவர் சதாசிவ குருக்கள் திரும்ப கொண்டு வரத்துக்காகவே என் பையனுக்கு குணமாகணும்னு நான் இப்ப வேண்டிக்கிறேம்மா. எத்தனை முறையிட்டாலும் எத்தனை விதமா மன்னிப்பு கேட்டாலும் நாங்க உங்க குடும்பத்தை செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தமே கிடையாதும்மா. அதனால அதுக்குரிய தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அதே சமயம் ஒரு அப்பாவி குடும்பத்தை குடும்பப்படுத்துறதுக்காக என் மக சார்பா அபச்சாரம் என்ன பண்றேன்? எழுந்துருங்கோ, நீங்க பெரியவா, எழுந்துருங்கோ. என்ன காரியம் பண்ணிட்டேன்? இல்லம்மா, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. உங்க மகன் பண்ண காரியத்துக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இதையெல்லாம் அனுபவிக்கணுங்கிறது எங்களோட விதி. யாரால விதியை மாத்த முடியும்? இல்லம்மா, அப்படிலாம் சொல்லாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாருமா, நான் வாங்கிட்டு பொருளையெல்லாம் நீ எடுத்துக்கிட்டேன்னா
என் மனசுக்கு பூரண திருப்தியோட நான் போவேன். மன்னிச்சுக்கோங்க. எந்த வேலையும் பண்ணாம யாரண்டையும் யாச்சகமா ஒரு குண்டூசி கூட வாங்கப்படாதுங்கிற கட்டுப்பாட்டோட இருக்கோம். எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. உங்க பொருளெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. கட்டாயப்படுத்தாதீங்க. இல்லம்மா, கட்டாயப்படுத்த மாட்டேன். இது என் கடமைன்னு நினைச்சுதான் நான் செஞ்சேன். என்னுடைய வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இருந்தா அதை நீ எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை குப்பத்தொட்டி வீசி எறிஞ்சிட. நான் வரேம்மா. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் நமச்சிவாய சிவாய நம. பிச்சுமணி, பிச்சுமணி, நலமாக இருக்கிறாயா? நலமாகத்தான் நீ இருப்பாய். இந்த மருத்துவமனையையே உன் வாசஸ்தலமாக மாற்றிவிட்டாய் அல்லவா? உன் ஆகம சக்கரத்தை நான் எழுப்பியதாலும் சித்தர்கள் பூஜித்த சிவலிங்க தரிசனம் கிடைத்த பலனாலும் உன்னால் சில சித்து விளையாட்டுகள் செய்து அது மனிதர்களை காப்பாற்றும் நல்ல செயலாக மாறியது. அந்த செயல்பாட்டில் எனக்கும் பரம திருப்திதான். அதே சமயம் ஒருபுறம் மருத்துவ ரீதியாக உனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை அறிய மருத்துவர் தீவிரமாக முயன்று கொண்டிருக்கிறார். விபத்துக்கு பிறகு எப்படி இந்த மாயங்களை கண்டறியும் சக்தி உனக்கு கிடைத்தது என்று அறிய முடியாத விடையை அறிய பாடுபட்டு கொண்டிருக்கிறார். மறுபுறம் உன் மகள் உன் மீது அவள் வைத்துள்ள அபரிவிதமான பாசத்தின் காரணமாக நீ இருக்கும் இந்த மாய சூழலில் இருந்து உன்னை பழையபடி பிச்சுமணியாய் விஸ்வநாதனாய் மாற்ற போராடிக் கொண்டிருக்கிறாள். அவளது வேதனை போராட்டம் ஒரு முடிவுக்கு வர என் மனதும் பிரார்த்திக்கிறது. ஆனால் காலத்தின் முடிச்சுகளை அந்த காலநாயகனால் தான் அவிழ்த்தெறிய முடியும். மீண்டும் உன் பழைய நிலையை அடைய அந்த ருத்ராட்ச மாலை உன் ஆத்ம தேகத்தை தொட வேண்டும். உன் கழுத்தில் ஈஸ்வர கடாட்சம் பெற்று அந்த மாலை விழும் கணத்தில் உன் பித்த நிலை மாறி மீண்டும் நீ பழைய நிலையை அடைவாய். நீ தவறவிட்ட அந்த ருத்ராட்ச மாலை மீண்டும் உன்னை வந்து அடைவதென்பது இன்றோ நாளை நடக்கக்கூடியதல்ல. அந்த ருத்ராட்ச மாலையின் மகிமையை ஊர் உலகம் அறிந்து கொண்ட பின்னரே உன்னை வந்து அடையும். இது ஈஸ்வர சித்தம். எம்மை போன்ற சித்தர்களால் இதை உணரத்தான் முடியும். மாற்றுவதற்கான சக்தி எங்களுக்கு கிடையாது. உன்னால் தவறவிடப்பட்ட உத்ராட்ச மாலை சமுதாயத்தில் பல்வேறு மனிதர்களை அடைந்து அவர்களது வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது. இந்த ருத்ராட்சத்தின் மகிமையை இந்த உலகிற்கு உணர்த்தப் போகிறது.
அதுவரை உன்னை நீ யார் என்பதை எந்த சூழ்நிலையிலும் உன்னால் உணர முடியாது. ஆனால் இந்த உலகத்தை காப்பாற்றும் சூட்சமும் உன்னுள் தான் ஒளிந்திருக்கிறது. அது வெளிப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நமச்சிவாயம் காக்கட்டும். இந்த உலகத்தை காப்பாற்றும் சூட்சமும் உன்னுள் தான் ஒளிந்திருக்கிறது. அது வெளிப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. ருத்ரம் ஒரு மகா ரகசியம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ருத்ரம் ஒரு மகா ரகசியம் தொடர்கிறது. இங்கே தானே வர சொன்னாங்க. கவர்மெண்ட் வேலை விஷயமா பேசுறதுக்கு எதுக்கு ஏரிக்கரை பக்கத்தில் வர சொல்லணும்? நீங்க தானே குரலை மாத்தி கவர்மெண்ட் வேலைன்னு வர சொன்னீங்களா? இப்போ நீங்க தானே தள்ளி விட்டது. எதுக்கு 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 இப்படி பண்ணீங்க? எதுக்கு என்ன இங்க வர சொன்னீங்க? இது பாருங்க, நீங்க அன்பு ஐயா ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால தானே என்ன தனியா கூப்பிட்டு மிரட்டலான்னு பாக்குறீங்க. நான் மட்டும் ஒரு ஃபோன் பண்ணா அத்தனை பேரை வந்து உன்னை நாசம் பண்ணிடுவாங்க. பண்ணு, போன் பண்ணு, உங்க ஆளுங்களை வர சொல்லு. என்ன உன் போன்ல பேசுறிய இல்ல என் போன் வேணுமா? இத பாருங்க, வேணாம், வீடா பிரச்சனை பண்ணாதீங்க. ஊர்ல பிரச்சனை எல்லாத்தையும் மொத்தமா குத்தகை எடுத்து பண்றது உன் அன்பும் அவன் ஆளுங்களும் தான். நியூட்டன்ஸ் லா தெரியுமா? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction. படிச்சிருக்கியா? அதான் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. இத பாருங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். அன்பையா இருக்கிற கண்டிஷன்ல வீணா பிரச்சனை வேணான்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க. இல்லனா என்ன பண்ணுவ? இல்ல, முடியல. இனிமே நான் உங்க கூட பேச தயாரா இல்ல. எங்க ஆளுங்களை கூப்பிடுறேன். பிரச்சனைய நீங்க ஃபேஸ் பண்ண தயாரா இருங்க.
என்கிட்ட விளையாடுங்க. நான் பண்ணல, நான் ஃபோன் பண்ணல வச்சிடறேன். எதுக்கு துப்பாக்கி எடுக்கிறீங்க? என்ன பண்ண போறீங்க? இங்க பாரு, உன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் போறவனுக்கு இந்த அடிதடி விவகாரம்லாம் ஒத்து வராது. ஒழுங்கு மரியாதையா குருக்களை அன்பு எங்க வச்சிருக்காருன்னு மட்டும் சொல்லிடு. நீ சொன்ன விஷயத்த சீக்கிரட்டா வச்சுக்கிற. தெரியாதுன்னு முரண்டு பிடிச்ச இது சைனீஸ் பிஸ்டல். இதுக்குள்ள 6 புல்லட்ஸ் இருக்கு. உனக்கு 1 போதும். சைலண்டா உன்னோட கதையை முடிச்சுட்டு உன்னோட ஆப்போசிட் பாம்பே கேங் பண்ண மாதிரி ஆலிபி கிரியேட் பண்ண முடியும் என்னால. என்ன பண்ணட்டுமா? இத பாரு, இன்னும் உனக்கு நல்ல வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல. வீணா அல்ப ஆயுஸ்ல போய் ஆவியா இந்த ஆலமரத்தையே சுத்தி வர போறிய? இல்ல சொல்லிட்டு சத்தம் இல்லாம தூசி தொடச்சிட்டு போறியா? ஆர்மில இருந்தப்போ 2 செகண்டுக்கு மேல நான் யோசிச்சதில்ல. என் சர்வீஸ்ல குறைஞ்சது 50 பேர் சுட்டிருப்பேன். அதனால இது எனக்கு புதுசு இல்ல. சொல்லு, அன்பு குருக்களை எங்க வச்சிருக்கான்? எனக்கு தெரியாது சார், சத்தியமா தெரியாது. நம்புங்க சார், எனக்கு சத்தியமா தெரியாது. நீ சரியா வரமாட்ட. உனக்கு 3 கவுண்ட் சொல்லுவேன். அதுக்குள்ள உண்மையை சொல்லிடு. 1 2 சார் வேண்டாம் சார், ப்ளீஸ் வேண்டாம் சார், வேண்டாம் சார், பயமா இருக்கு சார், வேண்டாம் சார். சொல்லு. ஆடிட்டிங் விஷயமா சென்னையிலேருந்து ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் போர்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வராங்கன்னதும் அன்பையா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். அப்போதான் நான் குருக்களை பார்த்து பேசிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணாதீங்க, ஏற்கனவே நம்ம மேலே போலீஸோட சந்தேக பார்வை இருக்கும்னு நான் எடுத்து சொல்லி அவரை சமாதானப்படுத்தினேன். நான் குருக்களை கோவிலில் போய் பார்த்தப்போ வழக்கமாக பிடிவாதமாக பேசுகிற குருக்களுக்கும் அந்த குருக்களுக்கும் நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது. இனி நான் பேசவே மாட்டேன், தயவு செய்து போயிடுப்பா, என் குடும்பத்துக்கு என்னை விட்டு ஆளே கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாரு. ஆனா அது கேட்டு அன்பண்ண சந்தோஷப்படுவார்னு பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆயிட்டார். அவன் பேச மாட்டான்னு சொல்றது புதிரா இருக்கு. இப்ப நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் நடிக்கிறான்னு சொன்னாரு. நான் கூட இல்லை சார், நிஜமாலுமே நம்ம விஷயத்தை தலையிட மாட்டார்னு நான் சொன்னேன். ஆனா அன்பண்ண கேட்கல. என்கிட்ட வந்து அவன் இருப்பான், ஆனா பேச மாட்டான். அப்போ ஒரு சொல்ல வந்தது எனக்கு புரியல. ஆனா அதுக்கப்புறம் குருக்கள் காணாது போனதுக்கு அப்புறம் தான் அவர் இதுதான் சொல்ல வந்தாருன்னு புரிஞ்சுது. ஆனா இந்த மேட்டர்ல உள்ளூர் ஆளுங்களை யாருமே அவர் இன்வால்வ் பண்ணல, என்கிட்ட கூட ஒண்ணுமே சொல்லல. இதுதாங்க உண்மை.
இங்க பாருங்க, ஈஸ்வரன் கோவிலுக்கு சேவகம் பண்ணி வாழற குடும்பத்தை சேர்ந்தவங்க நான். சாமி சாட்சியா இதாங்க நடந்து. என்ன நம்புங்க. சரி, நீ சொல்றது உண்மைனா உனக்கு பிரச்சனை இல்லை. இதே பொய்ன்னு தெரிஞ்சது நான் பேச மாட்டேன். சரி, நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும். அன்பு வெளியூர்ல யார் யார் கூட கான்டாக்ட்ஸ் வச்சிருந்தானோ அவங்களோட நம்பர்ஸ், அவங்களோட அட்ரஸ் எல்லாம் எனக்கு ஒரு காப்பி வேணும். இன்னும் 2 நாள்ல அது என் கைக்கு வரணும். புரிஞ்சுதா? இன்க்ளூடிங் his phone contact numbers. இப்ப நடந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. எப்பவுமே தெரிஞ்சது. ருத்ரம் ஒரு மகா ரகசியம்.